கடவுளே என் கஷ்டத்தெல்லாம் போக்கிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் முறையிட்டா கடவுள் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஏய் 18 வருஷமா உன் கூட இருக்கிற கஷ்டம், அதனால நான் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே பழகிக்கோ அப்படின்ட்டாரு. அட ஆமாங்க, 18th வெட்டிங் ஆனிவர்சரி தாங்க நாங்க கொண்டாடினேன். ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினேங்க. கோயிலுக்கு போயிருந்தோம், ரொம்ப நேரம் உட்காந்து எங்களோட 18 வருஷ வாழ்க்கையை பத்தி பேசணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 18 வருஷத்துல வந்து என்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்து என் ஒய்ஃப் தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ரொம்ப நேரமா வந்து சர்வர காணவே காணோம். சரி சுத்தி சுத்தி பார்த்தேன். அப்புறம் வந்தாரு. என் ஒய்ஃபா யார்கிட்டயோ வந்து அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. சரி நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து பார்த்தா, உண்மையிலேயே வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனா பிரியாணி சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து நாச்சியார். எங்கன்னா அல்சூர்ல இருக்குது. பிரியாணி தொட்டுக்க என்னன்னு பாக்குறீங்களா? உருளைக்கிழங்கு தான். சூப்பரா இருந்ததுங்க. உண்மையிலேயே இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இது அமைஞ்சது.